ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வந்து ஷாலோ ஸ்டார் எபிசோட் 103 104 2 எபிசோட் சேர்த்து போட்டுருந்தா. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்டிங் பேல இந்த வீடியோட ஸ்டார்டிங் பேல ஸோ 103 எபிசோட் ஸ்டார்டிங்கில் பற்றி வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன போட்டு வந்து எபிசோடில் போகுங்க. ஸோ ஹீரோ வந்து நடந்து அந்த இடத்துக்கு போகும்போது சுற்றிக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் வந்துருப்பாங்க 8 கார்டியன்ஸ். ஸோ எல்லாமே ஸ்டார் லெவல் 9. ஸோ வந்து ஹீரோ அவங்கள பார்த்துட்டு பரவாயில்ல வந்து இவங்க எல்லா சீரோ டெலிவரி பண்ணிட்டேன். சரி ஓகே உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்களோட ஒரிஜினல் நேமே வச்சு கூப்பிட்டு இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரும் நேம் இருக்குது. அப்புறம் உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேர் வந்து டென்ரோண்டால் டெரோரெக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து மூட்டை வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இவர் வந்து உன்னோட இனத்தோட சேர்ந்தவர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ஆனால் இவர் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஐகோவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. செக்ஷனில் வந்து இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து உங்கள் எல்லாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷின் வாங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் மிஷின் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ஃப்ரீடம் வந்து உங்களை வந்து திருப்பி கொடுக்க போகிறேன். உங்கள் பயோ சிப்பை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை வந்து ஃப்ரீடம் உங்கள் சுதந்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம் பாருங்க. ஸோ கேட்ட ஒரு நாளுமே நம்மளுக்கு என்ன சொல்கிறார் உண்மையை தான் சொல்கிறாரா இவருன்ட்டு இவரே பாஸ் எனக்கு அதெல்லாம் தேவை பாஸ் உங்ககிட்ட வந்து நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு ஓகே. ஸோ இதில் வந்து கையை வந்து எதிர்த்து சொல்லுவான். ஸோ நீ அப்படிலாம் வந்து சொல்லி தெரியல என்னோட மக்கள் இப்போ வந்து பேர் ஆபத்தில் இருக்கேன். ஸோ அடிமைத்தனம் எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னோட மக்கள் வந்து அடிமையாகக்கூடாதுன்றது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த பெயின் உங்களுக்கு தர மாட்டேன். ஸோ இப்போது நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிறகு கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஸோ இதை கேட்ட இவர் வந்து நம்ம வந்து அவரோட ரேஸ் நேமான டெரோங்கிற நேம் வச்சு அவர் கூப்பிடலாம். அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் பார்த்தீங்களா அவர் வந்து பிளாக் மூன் கூப்பிட்றேன். ஸோ இதில் டெரோ சொல்லுவார் வேறு பாஸ் நான் வந்து யாருக்குமே சத்தியம் பண்ண ஆனால் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன் உயிருக்கு வரைக்கும் வந்து சர்வ் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் இருக்கிற எல்லா வாரிசுமே ஹீரோ மட்டும் தழுவினாங்க. ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே அப்புறம் ரெண்டு எல்லாம் கிளம்புவோம் சர்வாயிங் மிஷினுக்கு வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டார்க் யூனிவர்ஸ்குள்ள வந்து இது பண்ணுறாங்க. ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக என் ஃபேமிலி இந்த இதில் காப்பாற்றணும். இதில் பேட் வந்து ரெட்டை சொல்லுவாங்க. ஸோ இவிட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் வந்து இவனுக்கு ஹேக் பண்ணி வந்து லொக்கேஷன் நம்ம கண்டுபிடி மாற்றி வச்சுருக்கான். ஆனால் என்கிட்ட இந்த ஹேக்கிங்லாம் ஒர்க் ஆகாதுட்டு இருக்கிற மொத்த லொக்கேஷன் எடுத்து கடைசியாக அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷன் வந்து காட்டாங்க. இது வந்து பார்பிட்டா இந்த இடத்துல தான் வந்து மறைஞ்சிருக்கானுங்களுக்கு. சரி கண்டிப்பாக அவனுங்களை போனால் தூக்கலான்டா சரி அப்புறம் என்ன பார்பிட்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேசில் கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இவங்க ஒரு ஷிப் போட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்பிட்டா வந்து அவனுக்கு பிரேசில் எங்கே இருக்கானுங்க பார்த்தா பிரேசில் பேஸ் சிட்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்பிட்டா அவங்களோட அக்யூரேட் லொகேஷன் சரி போயிட்டா கிளம்பலான்னு அந்த இடத்துல வந்து காட்டுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு அரண்மனமாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி போட்டு 80 வீரர்களை பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கையில் அடைச்சி வச்சுட்டு இந்த இதில் வந்து இந்த வீரர் வந்து கேட்குறாரு நம்ம கமாண்டர் வந்து போராட்ட மாஸ்டர் அவனுக்கு வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவனு நம்ம பழைய அப்படின்னு பேசிட்டு அந்த பக்கம் ஹீரோ அவன் டீம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகிறாங்க. இந்த இடத்துல ஹேக்கிங் நம்ம பார்பிட்டா அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அட்டூகாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வச்சு அவங்களோட சிஸ்டம் வச்சு அவங்களோட வந்து செக்யூரிட்டி ஹேக் பண்ணி கடைசியாக வந்து ஹேக்கிங் வந்து வெற்றிகரமாக நம்ம பாட்டு முடிச்சிருவாங்க. ஸோ வந்து ஹேக்கிங் வந்து முடிஞ்சு நம்ம உள்ளே போகிறது ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்பிட்டா நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அவங்களை பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஹேக் பண்ணலாம் அவங்க இருக்கிற லொகேஷன் யாருக்குமே தெரியல இன்வெஸ்டிபிளாக இருந்தாலும் அவங்க எங்கே இருக்காங்கிற மொத்த டீட்டெயில் வந்து பார்பிட்டா கேதர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லுவான் பார்பிட்டா இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ண எந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஓகே இல்லைங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ட்ரோன்ஸ்லாம் போகுது இந்த மாதிரி வந்து ஸோ காட்ஸ்லாம் எப்போ வந்து அவங்க பிளேஸை மாற்றுறாங்க எல்லாத்துமே ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே டைம் வரப்போது எல்லாரும் ரெடியாக இருங்க இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட்டாக் பண்ணுறதுங்க வச்சு ஸோ அந்த சாங்கை போட்டு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் காமிச்சிட்டு ஹீரோ வந்து கேட்குற பார்பிட்டா நாங்கள் போகிறதுக்கு ஏதாவது நல்ல வழி கரெக்டான இல்லை எப்படி போனால் உள்ளே போக முடியும் அப்படின்னு மாதிரி ஒரு வழியை கண்டுபிடி பார்பிட்டா திரும்ப உயிரோட சொல்ல பார்பிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வே வந்து ஃபைன் பண்ணி கொடுப்பாங்க அப்படி போகலான்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஹீரோக்கு அந்த விஷயம் சரி ஓகே எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம எப்படியோ கொடுக்குற காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாட் போடுவோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும். ஸோ போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே கொஞ்சம் சரி ஓகே நம்ம கரெக்டான வழி உள்ளே போய் காப்பாற்றினா ஒருத்தன் சொல்லிடுறான் சார் இந்த மாதிரி வந்து ஏதோ டிரெக்ட் ஆகுது சார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அந்த செக்யூரிட்டி கேமரா மாட்டிக்கிட்டானா சரி வாங்க கண்டிப்பாக அவன் இந்த இடத்துல கொள்றோம் எத்துக்கு லாடே இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் ஒரு பிளான் போட்டுருக்கான். இந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எவன் எங்கே இருக்கான்னு பண்ணிட்டு அவனும் ஒரு சிக்னல் அனுப்பிச்சிடான். ஸோ ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அவன் ட்ராக்கிங் பண்ணி போகுது. அந்த இடத்துல இந்த ரோசன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பான். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே செக்யூரிட்டி ஹீரோ ஃபைன் போடுவாங்க ஹீரோ பிடிச்சிருவாங்க. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து மாட்டிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான் என்கிட்ட ஒழிஞ்சிட்டு இருக்கான்ட்டு ஆனால் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு அங்கே போய் அட்டாக் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. அங்கே பார்த்தா வந்து ஹீரோ அந்த இடத்துல போய் இருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்துட்டு சர்ச் பண்ணுறது ஹீரோ இங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுது ஆனால் வந்து ஹீரோ வந்து இங்கே இல்லை. ஸோ என்னடா எப்படி இந்த வந்து டெக்னீஷியன் இதுவாக இருக்கும் அப்படின்னு இருக்கேன். இதில் பார்பிட்டா இவனா சின்ன பசங்க இல்லடா அந்த கைதிகளை விட்டு வந்துட்டு மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறது அங்கே பற்றி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ஈரத்தை வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைதியும் பார்த்தீங்கன்னா ஜன்னில் ஒட்டஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மணி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டரை வச்சு அங்கே ஒருத்தர் ரொம்ப அவனோட மைண்டுக்கு டேரெக்டாக ஒரு சோலோட
இது பண்ண வந்த வேகத்து நம்ம ராக் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே அவன் தலையை பிடிச்சி அதே இடத்துல கொண்டுருவாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த கல்லுங்களும் போயிட்டு நம்ம யூ நடக்கப்போ அவன் அசால்ட்டாக யூ எனக்கு காப்பாற்றுவான். ஸோ இருக்கிற அளவுக்கு லாக் உடச்சு இந்த மாதிரி லுங்ஃபுங் தான் அவங்களுக்கு காப்பாற்ற சொன்னார். மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுங்ஃபுங் எல்லாருமே அந்த ஜன்னலுக்குள்ள வந்து மாசாக வந்து வருவாங்க. ஸோ வந்து உடனே மேலேருந்து இன்னொரு பூரா வந்து வருவான் இடத்துல. உங்களால் என்கிட்ட தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக உங்களை நான் கொல்லுவேன்டா லுங் ஃபேங் அப்படின்ட்டு இருக்கேன். அவன் அந்த டெலிபதி வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ எர்த்தோட லாடை மட்டும் கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த ஓனர் இல்லை, அப்புறம் கண்டிப்பாக அவனை முதல்ல கொல்லுவாடா அப்படின்னு சொல்லிருக்கேன். தானே ஒன்று ஸ்கை ஸ்கூப்ரின் வெயின் அப்படின்னு கத்துவோம் பாருங்க, ஸ்கை ஸ்கார்பின் வெயின்ட்டு. ஸோ அந்த வெயினை வந்து இது பண்ணும். ஆனால் இவன் பண்ணுற அட்டாக்கில் அந்த வெயினே ஒட்டஞ்சிருங்க. ஸோ அந்த இடத்துல சலிசில் ஒட்டஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூனுக்கு அடிப்படை மாதிரி அப்போ நம்ம ஸ்பிரிட் வந்து இது பண்ண அவன் ஸ்கை ஸ்கார்பின் வெயிட்ஸ் வந்து ஷீல்டு மாதிரி திரும்பவும் போட்டுறான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் ஒட்டச்சிட்டு மேலே போய் இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மூணு நம்ம ஜோரோ இருக்கும் அப்படின்னா அவங்களாம் மாற்றி வந்து எனிமியோட ஃபைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை மலை கீழே எல்லாருமே வந்து அடிப்படுற மாதிரி போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய கல்லுங்க நிறைய எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போட்டு தள்ளுறாங்க. ஸோ யாரா அத்தனை பேர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மூணு அவனும் ஸ்பிரிட் இது பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பூரா துரத்திட்டு வந்துருக்காங்க. திடீர்னு ஹீரோ சில்வரினியம் கார்டியன்ஸ் வந்து உள்ள வந்து கூப்பிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா சில்வரினியம் கார்டியன்ஸ் இவன்ட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூராவே ஷாக்கில் இருப்பான். என்ன ஒரு டிஃபரன்ஸ் கொடூரமாக இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சில்வரினியம் கார்டியன்ஸ் பார்த்து அந்த வேகத்தில் இருக்கிற கல்லையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இருக்கிற கல்லெல்லாம் உடச்சிட்டு அந்த ரோசனை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பாறையை வச்சு அது வந்து அப்படியே ரெண்டாக நசிக்கிறோம். அந்த இடத்துல சில்வரினியம் கார்டியன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக மேலே தப்பிக்க. இந்த இடத்துல அந்த கமாண்டர் விட்டு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றுமே வரும். அந்த டிஃபென்ஸ் வந்து பயங்கரமாக இவனா ஷாக்கில் இருக்கா, என்றா அந்த அளவுக்கு இருக்கேன்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சில்வரினியம் கார்டியன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவன் ஷிப்புக்கு வந்து எடுத்துருவான். ஸோ ஹீரோவுக்கு எல்லாரும் காப்பாற்றிட்டு வரண்டா மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேஸ் பண்ணா பிடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பூரா கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 103வது எபிசோட் வந்து இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் மறக்காம இந்த லைக் போட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பூராவோட ஆர்மி பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் இன்னும் போய் ஹீரோ கட்டுப்பிடிக்கும் 2 பேரும் பாசம் மாதிரி இந்த தான் பொழிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். நீ சீனை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றும் வந்து ஹோவாட்ட கேட்குறான். உனக்கு ஒன்றும் ஆள் எடுக்கிறா இல்லை, நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பூராவோட ஆர்மி திறந்துட்டு 2 பார்ட்டாக பிரிஞ்சு திறந்துட்டுருங்க. ஸோ மொத்தத்தில் யாரை பார்த்தோன்னா வந்து ஸ்டார் லெவல் 9 டயர் அப்புறம் பூரா இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ரோஸ்னா அப்புறம் வந்து ஹுட் ஆகலாம். பின்னாடி வந்து மற்ற எல்லாருமே வந்து 7 டயர் 8 டயர் வாரியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லா டீடைல்ஸும் பாரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் மொத்தமாக பூராவோட டீம் யார் ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்க எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கேட்க உடனே பார் பேர் சொன்னாங்க. ஏன்டா ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அந்த சுயல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூறாவளி அதுக்குள்ளே நான் பூந்து போகிறேன். ஸோ சேட்டலைட் இது மூலியம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு ஒரு வேவ் மாரி உருவாக்குறோம். அப்படி சொல்லுவோம் பாருங்க. அந்த வேவ் எப்படி உருவாக்கணும், ஸோ இருக்கிற எல்லா ஷாக்குமே இந்த அக்கூட்டாரில் அவன் மேலே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஏஐ மேலே அவளை வந்து தயவு செஞ்சு வேணாம், என்னால் வந்து தாங்க முடியாது, வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் அவனை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவனுக்கு என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்கேன். இல்லை நான் ஒத்துக்கு அவனை ஓடிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக இரு, எல்லா ஷாக்கையும் தான் தாங்க போகிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் தாங்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சரி பார்பிடா நீ சொல்கிற மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிற 3 கடையும் சொல்லலாம். ஸோ நீங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க வாரியர்ஸ், நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணி போங்க, அப்போ என் ஃபேமிலி வந்து கூட்டு போக முடியும், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி பார்பிடா ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பூரோட ஆர்மி வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சூழலில் போகிறோன்னே சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும். ஸோ அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பூராவும் நினைக்கிறான். ஸோ கண்டிப்பாக அவங்களால எங்கே போகணும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேக்கிற அந்த ஒரு பாத் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான எலக்ட்ரிக் எனர்ஜி வந்துகிட்டு மேல் கட்டுறாங்க. ஸோ அந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாத் வந்து உருவாக்கிட்டு இருக்கிற எல்லா சூழலுக்கு நடுவில் இவங்க போகிறதுக்கான ஒரு டனல் மட்டும். ஸோ அந்த அக்கூட்டாவே பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வாங்கிட்டு ஒன்றும் முடியாத மாதிரி போய் கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ எல்லா ஷாக்குமே அந்த மண்டையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் அவங்களோட சிக்னல் வந்து கொஞ்சமாக வீக் ஆகிட்டே போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க நம்மகிட்ட தப்பிக்கவே முடியாது, இந்த ஸ்பீடில் போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தா யாராவது யோசிச்சுருக்காங்க உண்மையிலே தப்பிக்க முடிய மாட்டேன். சரி ஓகே அவங்களும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக எல்லாமே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் ஏன் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பூரா பார்த்தீங்கன்னா அந்த பூராவோட டீம் வந்து இந்த பக்கம் கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வழி மாதிரி போயிட்டுருக்காங்க. ஷிப்பும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இடத்துல போயிருக்கு. சரி ஓகே அந்த ஷிப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 7th லெவல் 8th லெவல் அவனுக்கு எல்லாரும் நான் ஸ்டார் லெவல் சேர்ந்து அவனுக்கு எல்லாரும் நான் சமாளிச்சிடறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சேஃபாக வந்து இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சமாளிக்க தனியாக வந்து போக ஆரம்பிக்கிறான். அதில் ஹீரோ பார்த்தா அதுக்கு வந்து தனி ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காங்க எப்படி சமாளிக்கிறாங்க. ஸோ தழுவிட்டு மேலே ஊற்றுரு. சரி ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக சண்டை போடுமா பார்பிட்டா சொல்கிறேன். நான் சேட்டலைட்டுக்கு எல்லா இமேஜும் வந்து பிளர் பண்ணிடுறேன், நீ அடிச்சு தூக்கூடா உன் ஃபைட்டை என்ஜாய் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடல் நோட்டிருப்பான். உடனே உள்ளே போய் அவன் கோல்டன் ஆன்ஜெட் அந்த ஒட்டம்பை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கோல்டன் ஆன்ஜெட் இந்த ஃபார்ம்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ இதில் பூராவோட இருந்த சின்ன 8 பேர் இருப்பாங்களோ அவங்களும் வேறு இடம் போயிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமாக இருப்பாங்க 7 8 அவனுக்குலாம் வந்துட்டு அவனுக்கு எல்லாம் என்னடா அவன்கிட்ட சூழல் வந்துட்டு மாரி போயிட்டு இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு பார்த்துட்டா உள்ள வந்து கொஞ்சம் கோல்டன் ஆன்ஜெட் வந்துருக்கும். இதை பார்த்து வந்து அள்ளு இந்த ஜெயிண்ட் உயிரோட இருக்கா பிளாட் பூராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்கடான்னு சொல்லும் போதே அவனை ஒரு அடிச்சதுல கொண்டுருவான். ஸோ அப்படி
அப்படி வந்து ஒவ்வொரு அடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஜென்ட் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, ஹீரோலாம் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இருக்கிற எல்லாரும் லாட் பூரா வந்து மெசேஜ் என்ன அந்த கோல்டன் ஜெயிட் வந்து சாகலையா, இது ஒரு லக்கு, நமக்கு ஒரு பெரிய ஜாக் பாட், இதை மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு போனால் நமக்கு எக்கச்சக்க பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் சரி ஓகே லுங்ஃபன் கூட அப்போ பார்த்துலாம் முதல்ல இந்த கோல்டன் ஹார்ன் ஜெயிட் அதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புல கண்டிப்பாக நிறைய காஸ்மிக் எனர்ஜி இருக்கும், உண்மையிலே இதுக்கு நமக்கு அடிச்ச பிடிச்சிய ஜாக் பாட் தான் அப்படின்னு மாதிரி அவனை சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கப்படுத்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த ஃபைட்டை காட்டுறப்ப இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹார்ன் ஜெயிண்ட் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனால் ஒருத்தனோட அட்டாக் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆளுங்க. இதில் ஹீரோ என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் கொள்ளாம இவனும் அந்த ஸ்பிரிட் மாஸ்டர் பார்த்தலாம் அவனுங்களும் கத்தியில் வச்சு ஒரு பெரிய ஃபார்மேஷன் போட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுறது. ரெண்டு பக்கம் பெரிய பெரிய அட்டாக் வந்துருக்காங்க. அது எல்லாத்தையும் ரக்க வச்சு தடுத்துட்டு அது ஒரு வேவ் அட்டாக் பண்ணி பாருங்க. அந்த வேவ் அட்டாக்ல மாற்றினு எல்லாரும் வந்து துண்டு செத்தர ஆரம்பிச்சிருக்காங்க. அது சும்மா ஒரு வேவ் விட்டதுக்கு எல்லாரும் உடம்பு துண்டாக போக ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரத்தில் இப்படி கிழமை கற்றுட்டு உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாரும் வந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே உனக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கோல்டன் நினச்சிட்டு அதனோட ஸ்பீட் ஏற்று பண்ணணும். அதுவும் எதிரில் வந்து உடனே பெரிய வாயத்தோடு இருக்கிற எல்லாரையும் பார்த்தா அதேத்தில் முழுங்க ஆரம்பிச்சிடும். முழுங்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சும்மா டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நாக்கும் இந்த மாதிரி போனால் பூரா அவன் தெரியுது. ஸோ நிறைய பேர் அங்கே செத்துறாங்க, இருக்கிற எல்லாருமே செத்துறாங்க அப்படின்னு விஷயம். அதுக்கு உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆழ்காடலுக்கு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடான். அவனுங்களை உள்ள வர வச்சு தான் அடிக்கணும், வெளில ஃபேண்ட் படம் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் நான் செயின்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டியில் அடி ஆழத்துக்கு போயிருந்துச்சு. இந்த பக்கம் வந்து இவங்களும் வந்துட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ தான் வந்து கடலுக்குள்ளே போயிடும். ஸோ வந்து இவனு வந்து பார்க்குறவனுக்கு நான் நம்ப எப்படி இருந்தால் ஒரு கோல்டன் நான் ஜெயிட் அது வெறும் 7 டயர் தான் இருக்குது. அது எப்படி இத்தனை பேர் கொண்டுச்சு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து இப்போ வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது சார். அது வந்து நிறைய வந்து காஸ்மிக் எனர்ஜி கொண்டு இருக்கணும். சரி ஓகே கண்டிப்பாக அதை வந்து நம்ம பிடிச்சிட்டு போய் ஆகணும். பிடிச்சிட்டு போனால் மட்டும்தான் வந்து நமக்கு ஏதாவது நல்ல ஒரு ஒருத்தான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரர்கள் எல்லாரையும் கூட்டுருக்காங்க. ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குது எல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிற எல்லாம் வந்து தண்ணி உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கோல்டன் நான் ஜெயின்ட்டாக கொடுத்து போனேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தெரியாது இது இவனுக்கு வந்துட்டானுங்கிட்ட கடைசி அது வந்து மாட்டிக்கின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கோல்டன் இவங்க எல்லாம் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ இந்த பக்கம் என்ன தான் ட்ரை பண்ண இருந்துச்சு. ஆனால் ஹீரோக்கு தான் வந்து கொஞ்சம் இதில் டேமேஜ் இருக்குது. ஸோ ஹீரோனுக்கு இவனுக்கு எல்லாமே 9 டயர்ஸ் இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் அது ஹீரோ பற்றி எக்கச்சக்க பிளாஸ்ட் அடிக்கிறான். ஆனால் அவனுக்கு எல்லாருமே வெப்பன் வச்சு மாற்றிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஜென்ரல் ஹுட்டும் பற்றி வெப்பன் அடி தப்பாமல் அந்த ஸ்பியர் மாரி உருமாற்றி அப்புறம் வந்து அந்த அட்டாக் வச்சு அடிப்பான் பாருங்க. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் அவனே தள்ளி ஒரு அளவுக்கு இருக்குது. எல்லாருமே அவனுக்கு அட்டாக் தட்டிக்கிறது. ஹீரோ வந்து இது ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கோல்டன் இது பண்ணிருக்கேன். ஸோ இருக்கிற கண்டிப்பாக அதை கொஞ்சம் அதை ஐடியா பண்ணா தப்பிக்க பார்க்குறேன் என்கிட்ட தப்பிக்க முடியாது சொல்லிருக்கான். உடனே ஹீரோ சரி ஓகே இவன் கிட்ட போனால் அந்த ஸ்பெஷல் ஸ்கில் யூஸ் தான் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அவன் எபிலிட்டி பூஸ்ட் பண்ண பற்றிலாம் அந்த ஒரு ஸ்பெஷல் லெஜெண்டரி ஸ்கில் வந்து இந்த இடத்துல ஹீரோ வந்து யூஸ் பண்ணலாம். உடனே அவன் பார்த்தீங்கன்னா நயன் டவேர் அந்த லெவலுக்கான பவர் யூஸ் பண்ணும். இதெல்லாம் நம்பவே முடியாது. அதோட காஸ்மிக் எனர்ஜி இன்னும் அதிகமாக சளிச்சு விட்டுருக்கு. அந்த கோல்டன் வெடிக்கலாம் மினிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் அடிக்க ஆரம்பிச்சு. இந்த பக்கம் ஹுட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெடி போகிறான். அவனால் தெரிச்சிட்டு போய் ரத்தம் கக்கிட்டு தான் எப்படி இதனோட பவர் வந்து முன்னாடி இந்த அளவுக்கு அதிகமாக சொல்லிட்டு போது ஒரு கொள்கிற எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போனால் சொல்லுமா அது அட்டாமிக் பர்த்தில் அடி வாங்கி 2 பேர் அதில் கொடுறோம். இன்னும் 3 பேர் தான் உயிரோட இருக்காங்க. ஸோ லாட் பூரா அந்த ப்ரோஸ்னா அப்புறம் ஹுட்டு 3 பேர் தானே நான் நம்பவே முடியல. இந்த பவர் இந்த அளவுக்கு பயன்பட இதை கண்டிப்பாக நம்ம கொண்டு அவன் நம்ம ஆளுங்க இத்தனை பேர் கொடுத்துட்டு அவனுக்கு 3 பேர் கம்பைன் பண்ணி ஒரு புது பவர் வந்து உருவாக்கணும். இதை பார்க்குறது ஹீரோ சொல்கிறான் இவன் 2 பேர் புதுசாக தான் பண்ணுறேன் கண்டிப்பாக இது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படி நான் டாஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேர் அவங்களுக்கு பவர் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சு guys. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பெருசாக அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இருக்காது. போய் யூனை காப்பாற்றி வராங்க. அந்த புறாவோட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கொள்ளுவானு இதுதான் மொத்தமே போய்ட்டுவோம். இதில் பெருசாக அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ முன்னோட கம்பேர் பண்ணால் ஹெல்த் வந்து இப்போ ஓகே தான். அதனால் வந்து நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணேன்பா. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. பை 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 பை. வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.